சரி 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 சரி. ஏயா நரிக்குடி ஜோசியர, என்னங்க நீர் சொன்ன கோயில் இதுதானே? ஆமாங்க வரான் கோயந்தா, அந்த அர்ச்சனை தட்டை எடுத்துக்கிட்டு மேல போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா. அர்ச்சனை நான் பண்றதா? உங்க பேருக்கு தானே? ஆமா, என் பேருக்கு தான். நீங்க வர வேண்டாமா? நான் வரலன்னா ஐயர் அர்ச்சனை பண்ண மாட்டாரா? ஏங்க குளிச்சு குங்குமம் போட்டு வச்சு குன்றத்தூர் கோயில் அடிவார வரைக்கும் வந்துட்டீங்க, மேல வந்தா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? படி ஏறினா பல்ஸ் வீக்கா போயிடும்னு ஜோசி சொன்னானா? 700 ரூபாய் சம்பளத்துக்கு எருமாடு மாதிரி வேலை செய்யறேன். அப்பப்ப இந்த ஜோசிக்காரன் வேற முதுகு மேல இருக்கான். உனக்கு இருக்கடி ஒரு நாளைக்கு தீபாவளி நல்ல நேரம், மழை மழைன்னு பரிகாரத்தை ஆரம்பிங்க. என்னதான் பரிகாரமா இருந்தாலையா, ஒரு கோடீஸ்வரன் கோயில் படிக்கட்டுல உட்கார்ந்து பிச்சை எடுத்தா அவ்வளவு நல்லா இருக்குமா? உங்க ஜாதகப்படி கிரகங்கள்லாம் உங்களுக்கு எதிரா வேலை செய்யுது. நீங்க கண்டிப்பா பிச்சை எடுத்தே ஆகணும். ஐயா என்ன ஐயா? லாட்டரி வாங்கிக்கங்க ஐயா. என்னடா உங்களோட ரோதனையா போச்சு? உள்ள நுழையும் போதே செருப்புக்கு சீட்டு, கோயிலுக்குள்ள போனா அர்ச்சனை சீட்டு, சாமியை பார்க்கணும்னா ஸ்பெஷல் சீட்டு, கோவிலுக்கு பின்னால ஒரு கும்பல் 3 சீட்டு, வெளியே வந்தா லாட்டரி சீட்டு, ஊருக்குள்ள போனா கண்டபயெல்லாம் எம்எல்ஏ சீட்டு. என்னடா ஒரே சீட்டு மயமா போச்சு? ஐயா ஒரே ஒரு சீட்டு மட்டும் வாங்கிக்கங்க, நான் திரும்ப தாம்பரம் போகணும். ஏண்டா நாயே, உன்னை நான் தாம்பரத்துல இருந்து தந்தி கொடுத்தா வர வச்சேன். ஏண்டா ஊர் ஜனங்களை சோம்பேறி ஆக்குறீங்க? ஓஹோ, எல்லாரும் தொண்டைகளையே கத்தி பிச்சை கேக்குறாங்கல்ல, உனக்கு என்ன ஒய்யாரம்? வாய் திறந்து கேட்க கூடாதா? முடிஞ்சா போடு, இல்லைன்னா ஓடு. ஓஹோ, இது கௌரவ பிச்சையா? இந்தா, நான் போட்டு நீ வாங்க வேண்டி இருக்கு. இதுதான் நேரங்கிறது. ஏன் நொய்யு நொய்யுன்னு கத்துறீங்க? அந்த பெரியவர்கிட்ட 20 ரூபா போட்டிருக்கேன், எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க. அவர் 20 ரூபா கொடுத்தாம ஏமாங்க கூடியா? அவர் 20 ரூபா கொடுக்கறையா, 1 ரூபா தான் கொடுத்தாரு. அவர் தர்ம பிரபு, பொய் சொல்ல மாட்டாரு. எடியா காசா? ஆமா, யார் நீ? புதுசா இருக்க? எங்க யூனியன்ல மெம்பரா நீ? யூனியனா? அது என்ன யூனியன்? அகில உலக பிச்சைக்காரர்கள் யூனியன். இதுக்கு முன்னாடி நீ எங்க பிச்சை எடுத்த? ஐயா, நான் உண்மையே சொல்லிடுறேன், நான் பிச்சைக்காரனே இல்ல, நான் ஒரு கோடீஸ்வரன். என்னையா பெரிய கோடீஸ்வரன்? எங்க தலைவரை விடவா? எங்கயா நம்ம தலைவர்? தலைவர் பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ணி போயிருக்காரு. அதை வர தலைவர் என்னப்பா அங்க கலாட்டா? ஒரு நான் மெம்பர் நம்ம ஏரியாவுல வந்து பிச்சை எடுக்க வந்த என்னன்னு கல் தலைவா? யாருப்பா நீ? நான் ஒரு பணக்காரன், ஒரு பரிகாரத்துக்காக இந்த கோயில்ல வந்து பிச்சை எடுத்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எப்ப நீ மெம்பர் கார்டு இல்லாம வந்து பிச்சை எடுத்தியோ 3 நாள் கலெக்ஷன் பணத்தை கட்டிட்டு தான் போகணும். நிறுத்துங்கய்யா, இதுக்கு முன்னால ஒரு பிச்சை எடுத்து பழக்கப்பட்டவர் இல்ல, வட்டிக்கு பணம் கொடுத்து தான் பழக்கப்பட்டவர். ஏதோ செய்த பாவத்தை கழுவுறதுக்காக கடவுளுக்கு கொஞ்சம் பணம் செலவு பண்ணுவார். அது போட்டுண்டா, அது என்னமோ 3 நாள் கலெக்ஷன்றாரு, அது என்ன அமௌண்ட்? என்ன இன்னைக்கு கிருத்திகை நாள், ஒரு 5000 ரூபாய் கேட்பாங்க, கொடுத்துருங்க. 5000? அது நீ யார் சொல்றதுக்கு? தலைவரே நீ சொல்லுப்பா. ஆமாயா, 5000 தான். யோ பையே கொடுத்துரு. இப்ப போய் எண்ணுவேன், நீ வேற. உதவி பணத்தை குடியா. சரி 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 சரி. ஏண்டா சங்கு புள்ள, என்ன டிஃபனை வைப்பேன்னு பார்த்தா செக் புக்கையும் பேனாவையும் வைக்கிற. வச்சது சங்கு பிள்ளை இல்ல, உங்க பிள்ளைங்க. ஏய், என்ன விஷயம்? செலவுக்கு பணம் வேணும்பா. எனக்கும் தான். என்னடா இது, பொழுது விடிஞ்சா பொழுது போனா பணம் பணம்னு அரிக்கிறீங்க, அத்தை கூலிக்காரங்க மாதிரி. அசிங்கமா இருக்குது. பணம் எல்லாம் இல்ல, போக. ஏன்பா போன வாரம் தானே கொடுத்தாரு, அதுல மிச்சம் இல்லையா? போன வாரம்பா, முழுசா 7 நாள் செலவாய் போச்சு. ஆக மொத்தத்துல 2 பேரும் சேர்ந்து எனக்கு காது குத்துறீங்க. பணத்தோட அருமை தெரியாத பயலுக. அந்த காலத்துல உனக்கா சொல்றேன், அவனுங்களுக்கு சொல்றேன். அந்த காலத்துல எங்க அப்பன் காலெல்லாம் கொடுக்க மூக்கால அழுவா, கடைசியில கொடுக்கவே மாட்டான். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? உங்க அப்ப ஏழை, எங்க அப்பன் கோடீஸ்வரன். நீங்க காலனா கலைஞ்சீங்கன்னு நாங்க கை செலவு கலைய முடியுமா? அட ஏன்பா பெத்த பசங்களுக்கே பாக்கெட் மணி கொடுக்காம இப்படி துரோகம் பண்றீங்க? என்னது, நான் துரோகம் பண்றேனா? அட பாவிகளா, பெத்த அப்பனே ஏமாத்தி காசு பறிக்கிறீங்க, அதை விட என்னடா துரோகம் வேணும்? நாங்களா கேட்டோம் இங்க வந்து பிறக்கணும்னு? நீங்க பத்தீங்க, அதான் நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகம். என்னங்க என்ன என்னங்க என்னடி சொல்லு. நான் உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டேங்க.
உப்பை கொட்டி இருக்கிற. இதுதான் துரோகமா? ரசத்துல புளிய போட்டா அது துரோகன்ற. எல்லாத்துக்கும் துரோகம் துரோகன்ற. போய் கஞ்சியை கொண்டா. பாலும் பயமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் கோலமயில் போல் ஐயோ சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா. ஓய் யார் யாரு? இது என்ன பொம்பளை மாதிரி கொலுசு போட்டு வந்துருக்க? யார் யாரு? வெறும் தட்டியா நடந்து வரோம். நான் தான் யா செல்வி. ஏய் நான் ஒரு கல்யாணமா ஒரு ஆம்பளை குளிச்சுன்னு சொல்ல கப்புன்னு பூந்துட்டிய. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்பால வந்துட்டேன்னா அசிங்கமாயிட்டு இருக்கும். பாப்பா ஏன் சும்மா ஏன் கோசம் போட்டு நிக்கிற? ஊட்டாண்ட குளிச்சுனிக்கு சொல்ல பாத்ரூம் தட்டி ஊந்துச்சு. மறுப்பதுலமே எங்க குளிக்கிறது? அதான் இங்க வந்துட்டேன். மறுப்புக்கு நானா கச்சேன்? இந்த கரியவானா நான் போறேன். ஏன் சிலுத்துக்கிற? குறுக்கால் தட்டி வச்சிருக்கல, நீ அப்படிக்கா குளிச்சுக்க, நான் இப்படிக்கா குளிச்சுக்க. சரியான பயந்தாங்குழியா கீரிய. பயந்தாங்குழியா? எனக்கு நான் பயம். பார் மாமா ருஸ்தும் தெரியுதா? ஐயோ தெரியுதே. நீ நாங்கடா இது சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு போமா. சரி நாமா தண்ணி பயங்கர சூடாடுதே. எட்டு மேல ஊத்தின்னு வெந்துட போகுது. ஐயோ அறிவு கட்ட வடி வேலை வாய வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியா? உனக்கு எதுக்கு இதெல்லாம்? யார் கூடயா பேசுனீங்க? என் மனசாட்சி கூட தான். வாட்டர் ஆட்டா இருக்குதுன்னு வார்னிங் கொடுக்கலாம். நான் வானான்னு பாத்துமா. ஐயோ கேப்பா இருப்பையா வடிவேலு. பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு பிளகா வேலை பண்றியே. இப்ப என்னையா சொல்லுதோ மனசாட்சி? அது 1000 சொல்லும். மனசுக்குள்ள 1000 போராட்டம். அதெல்லாம் ஒண்ணுக்கு எதுக்கு? கம்முன்னு குடிச்சிட்டு போறியா நீ? என்ன எங்க? ஐயோ என்னம்மா சொன்னீங்களே சொல்லு. ஐயோ இரு இந்த பக்கம் தொட்டி அந்த பக்கம் தட்டி. ஐயோ என் சட்டி. சரி 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 மயக்கமா வருதுன்னா ஒரு இடமா கொண்டுட்டால இங்க இங்க. ஓகேயா? ஓகே சுத்தா. ஐயோ வெந்துற போது. எந்திரிமா எந்திரி எந்திரியா. என்ன மாட்டிச்சா? எதுக்கு கண்ணை மூடிக்கா? இல்லைங்க குட்டி ஒண்ணு தொட்டில மாட்டிக்கிச்சு. தூக்கி விடுங்க தூக்கி விடுங்க. காலங்காத்தால ஆரம்பிச்சுக்கிட்டியா? நடந்து நடந்து என்ன பேசுறாங்க பாத்தியா? ஒரு நாளைக்கு என் பேரே கெட்டு போச்சா? நீ என்ன எனக்கு வர வாயில கட்டிக்கிறேன்னு சொன்னா என் லைஃபையே டேமேஜ் பண்ணிட்டியா? பேரு கெட்டு போச்சா? அதான் கெட்டு போச்சுல. என்ன கண்ணாலும் கட்டிக்க. இந்த காரியம் வேணாம். என் தங்கச்சி கல்யாணம் ஆகாத அதை பத்தி பேசுறதா இல்ல. அது கண்ணால் ஆனதுக்கு அப்புறம் என்ன கட்டிக்கிறியா? அது அப்பால பாத்துக்கலாம். இப்ப நான் வர்றேன். இங்கே குந்தின்னு காடா ஆளை விட்டு ஒச்சி எடுத்துன்னு போக சொல்றேன். உன்னால நான் குளிக்காத இருக்கிறேன். தப்புயா. உன்னால நான் குளிக்காம இருக்கணும். அதான் ரைட்டு. அது எப்படியா? இந்த வீட்டுல வச்சது வச்ச இடத்துல இருக்காத. மஞ்ச சொக்காய காணும். தங்கச்சி ஆசையா வளர்த்து அது எங்க போய் மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஓ தெரியும் வந்துட்டியா? இந்த தபா ஒண்ணு விடுறது இல்ல. கட்டைக்கு கட்டை தான் கரெக்ட். யாரு பண்ணி? ஐயோ தங்கச்சி. ஐயோ தங்கச்சி. ஐயோ கரண்ட கால் வரல அவுத்து விட்டா அழகா தொங்குமே. எங்கம்மா போச்சு? கழுத்தோட மேஞ்சிட்டானே. என்னமா பண்ண முடிய? ஐயே சும்மா என்ன கத்துற? இப்ப இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். மண்ணா கட்டி தம்பி பண்ண வேண்டியதெல்லாம் தங்கச்சி பண்ணு வந்து நிக்கிறிய. என்ன இது? ஐயோ முடிய இறக்க வாங்க கேட்டுக்கிறேன். ஏத்தின்னு வந்து நிக்கிறிய. எந்த கடையில விட்ட சாமி கேட்டு போட்டலாம் சொல்லு. தம்பி பண்ண வேண்டியதெல்லாம் தங்கச்சி பண்ணு வந்து நிக்கிறிய. என்ன இது? ஐயோ முடிய இறக்க வாங்க கேட்டுக்கிறேன். ஏத்தின்னு வந்து நிக்கிறிய. எந்த கடையில விட்ட சாமி கேட்டு போட்டலாம் சொல்லு. பியூட்டி பார்லர்ல. பொம்பளை தானே வெட்டினது? இல்லன்னே ஆம்பளை. ஐயோ 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 நீ இந்த வீட்டு படியை தாண்டி போ சொல்ற. ஆட்சி மூஞ்சி திருப்பி அந்த பக்கம் வச்சிருவேன். அழுவுற வேலை எல்லாம் வச்சுன்னா சரி 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 சரி. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடண்ட். பார்த்தாலே தெரியுது. இங்க மாஸ்டர் யாரு? என்ன கேட்டீங்க?
இங்க மாஸ்டர் யாருன்னு கேட்டேன். நான் தான். ஓ, நீங்க தான் மாஸ்டரா? உங்க பேரு? ராணி. ராணி. ராஜாவின் பாவை ராணியின் பக்கம். 36 இருக்குமா? இல்ல மாஸ்டர், என் வயசு 16. உன் வயசு இல்லம்மா, உன் வெயிட் 36 கேஜி இருக்காது? இல்ல மாஸ்டர், வெயிட் 46. 46 குறைச்சி ஆகணும். போய் படு. கால போட்டியா? படு படு படுமா. 1 2 ஏ மாஸ்டரோட உதட்டுக்கிட்ட. ரமேஷ், அங்க என்ன கரெக்டா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுல மாஸ்டர், புது ஸ்டூடண்ட் நீங்க இல்ல. புது ஸ்டூடண்ட் உன்னை சொல்லி கொடுக்க சொன்னாங்களா? சாரி ரமேஷ், ஸ்டூபிட். அப்போ இந்த ஆள் மாஸ்டர் இல்லையா? இல்லம்மா, அவன ஒண்ணு மாதிரி ஸ்டூடண்ட் தான். ஏன் மாஸ்டர் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் அலோ பண்றீங்க? என்னமா பண்றது? அவன் ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பையன். அவங்க அப்பா கொடுத்த பணத்துல இந்த ஜிம்மே நடக்குது. அடியாத பட்டுதா? ஏண்டி போயிட்டு வந்தது ஒரே ஒரு நாள், அதுக்குள்ள இடுப்பு வலி ஐயோ அம்மான்னு கூவின் கிடக்குறிய. நான் தான் வாத்தியார்னு ஒருத்த சொன்னா அத்த உடனே நம்பிடுறதா? வாரி வெங்கடி போச்சு. என்னடி நான் பாட்டுக்கு பேசிக்கினே இருக்கேன், நீ எங்கேயோ இருக்க? என்ன கேட்ட? எல்லா வயசு பொண்ணுங்களுக்கும் வர வியாதிதான். ஆமா, யார் அந்த ஆளு? அதான் ஓ இடுப்பு உடைச்சுவேன். யாரோ பணக்காரன். ஆள் அழகாத்தான் இருக்காரு, அதுக்காக பொண்ணு பின்ன தெரியாத பொண்ண கட்டி பிடிச்சிடுறதா? அந்த ஆளை மட்டும் இன்னொரு தடவை பார்த்தேன், கண்டிப்பா கேட்பேன். எப்ப மறுபடியும் கட்டி பிடிப்பேன்னா? சீச்சி, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏய், நானும் ஓஞ்சாதி தாண்டி. எம்மாடி, உன் வாய் அவனை திட்டினாலும் உன் மனசு என்ன நினைக்குது எனக்கு நல்லா தெரியும்டி. அத்தை விட அந்த ஆள் தொட்டா நீ உருகிட்ட. அவன் எப்படி? தெரியல. ஆளு வலிக்கு வருவான் போல் தெரியுதா இல்லையா? தெரியல. மக்கு மக்கு, ஒரு ஆளை பார்த்தா முதல்ல இத்த தாண்டி தெரிஞ்சுக்கணும். சரி போனா போது விடு. உன்னையும் அந்த ஆளையும் லிங்க் பண்றதுக்கு நான் அருமையான பிளான் போடுறேன். என்ன பிளான்? என்ன பிளான்? என்ன பிளான்? என்ன பிளான்? அலையாத, சொன்ன சுவாரசம் போயிடும்டி. கம்முன்னு இருந்து கவனி. சரி 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 சரி. இந்தாப்பா, அந்த தங்கம் மீன் விலைக்கு தரியா? எவ்வளவு படம் தர? எதுக்கு? திங்கிறதுக்கு தான். யோ, துண்டுறதுக்கா? அந்த தங்க மீன் வேற மீனியா? இது அக்கா மீன் ஆசையா வளர்க்கறது, வெட்டுறதுக்கு இல்ல. தெரியுதா? நீ அடுத்த காலி பண்ணு. இந்தாப்பா, 1/4 கிலோ 1/2 கிலோ ஒத்துங்க. 2 கிலோ ஒரே கோழி. அட்டாடாடாடா, இந்த மாதிரி வந்தா பரவாயில்லையே, எல்லாம் சில்லறை காசால வருது. யோ, நீ இத பாத்துக்கியா? கிலோ கணக்குல வந்திருக்குது. ஒரு கோழி, ஒரு கோழி 2 கிலோ. 2 கிலோ. கொஞ்சம் குறைத. நிறுத்து தாயா போடுறேன். அது இல்லையா, ஒரே கோழி 2 கிலோ போட சொன்னா நீ என்ன துண்டு கூட எல்லாம் போடுற? இதுல 1.5 கிலோ தான் இருக்கா, இன்னொரு 1/2 கிலோ போட தேல. இந்த டுமுக்கா குடுக்கறது டம்கா குடுக்கறது என்கிட்ட வேணாம். ஒரே கோழி 2 கிலோ போடு, இல்லட்ட வேற கடையை பாத்துக்கிறேன். ஐயோ, இரு காலங்கத்தால வந்துட்டு போனி பண்ணாத போறீங்க. உனக்கு என்ன இப்ப ஒரே கோழி 2 கிலோல வேணும், அவ்வளவுதானே? பார்த்தா கோழி மாதிரி தான் இருக்கிறான். பாத்தியா, கரெக்டா 2 கிலோ போதுமா? ஒரே கோழி 2 கிலோ கேட்டா நீ 2 கோழியை போட்டு 2 கிலோ காமிக்கிறிய. நாயா அடம் பூச்சிக்கினே, இது 2 ஒரு கோழி தான்யா. வடிவேலு, எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஏமாத்தலான்றியா? அத பாரியா, இந்த 2 கோழியும் ஒண்ணுதான். அது எப்படி? நான் புரியாத பேசினேன். இந்த கோழி பெருசாரு சொல்ல உரிச்சது, அதே கோழிய சின்ன வயசுல புடிச்சு உரிச்சது. இது 2 ஒண்ணு தானே? ஓஹோ, அப்படியா? ஏப்பா, இத முதவே சொல்லக்கூடாதா? நானா இருக்க கண்டு புரிஞ்சுக்கிட்டேன். இதே ஒரு மாங்காய் மடையா இருந்தா விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போயிருப்பான்ல. வியாபாரத்துல ஒரு டெக்னிக் வேணுப்பா. வெட்டவனா நானே வெட்டிக்கிறேன். அப்படியா? போடு. எவ்வளவு பருவா? 35 45 ஒரு 80 பா. குடா எதனா சில்லற மூளை வேணுமா? வா போலாம். என்னடா ஐயா சொன்ன மாதிரி 2 கிலோ கோழி வாங்கினியா இல்ல அதுலயே கம்சல் அடிச்சிட்டியா? கம்சல் அடிக்கல, 2 கிலோ ஒரு கோழி. டேய், என்ன குருடன்னு நினைச்சிட்டியா? இது எத்தனைடா? ஒரு கோழி. இது ஒரு கோழி. மொத்தம் ஒரு கோழி. டேய், இது எத்தனை கால்ரா? 2 காலு. இது 2 காலு. மொத்தம் ஒரு கோழிக்கு 2 காலு. அடே, என்னடா குழப்பற நீ? அட வடிவேல் என்ன சொன்னா? வடிவேல் என்ன பெரிய கம்ப்யூட்டரா? வா நான் கேக்குறேன்.
இதப்பா கசாப்பு, ஒரு லூசு பையில கோழி வாங்க அனுப்புனா நீ ஏமாத்துறதா? 2 கோழியை ஒரே கோழின்னு சொல்லி நீ எப்படி விக்கலாம்? நீ என்ன பச்சுக்கிற? கோழி வாங்குறதுல டிகிரி முடிச்சுட்டு வருவாங்களா? இல்லையா, அவர் 3ன்னாரு, நீ என்ன பச்சுக்கிற கேட்ட? 2. அப்ப உனக்கு வேற மாதிரி சொல்லணும். பார், அங்க ஒரு சின்ன பையன் போட்டாரு, தெரியுதா? தெரியுது. யாரு? தெரியலையே. அது நான் தான், 7 வயசுல எடுத்தது. பக்கத்துல ஒரு ஆள் போட்டாரு, அது யார் தெரியுதா? அது நீதான். தெரியுதா? 27 வயசுல எடுத்தது. அது சின்ன வயசுல எடுத்த படம், இது 27 வயசுல எடுத்த படம். அதே மாதிரி இந்த கோழி பெருசாரு சொல்ல உச்சது, அதே கோழி சின்னதாருக்கு சொல்ல உச்சது. அது எப்படி எப்படி? பெருசாருக்கு சொல்ல உச்சது இது, இந்த கோழி சின்ன வயசுல உச்சது. அது 2 ஒண்ணு தானே? ஐயோ, ரொம்ப குழப்புறீங்களே ஐயா. அதே விவரமா சொல்றாருல. ரத்தம் வேணுமாப்பா? டேய் குச்சி கணக்கு தலையா, உனக்கு தாண்டா ரத்தம் இல்ல. கசாப்பு, இவனுக்கு ரத்தம் ஏத்து. டிரைவரே, டேய் இப்ப நான் என்ன வண்டி ஓனர்னு சொன்னா இதான் சமயம் டிரைவர் நக்கல் பண்றியா நீ? சரி வா, முட்டை கடைக்கு போலாம். எந்த குட்டை கடைக்கு நான் வரலடா. கோழி குழப்பமே என்னால தாங்க முடியல. இனி உன் கூட நான் வந்தா காரை எவனாவது மேல விட்டுருவேன். நீ தனியா போ. போடா. சரி 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 சரி